பார்வதிபுரம் அப்படிங்கிற ஊர்ல ஜலஜா சரோஜான்னு அத்தை மருமக இருந்தாங்க. அந்த ஊர்ல மக்கள் எல்லாரும் நிலம்போலத்தோட நல்ல விவசாயம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க. ஆனா சரோஜா ஜலஜா குடும்பத்தை தவிர. ஏன் அப்படின்னா, அந்த ஊர்ல இருந்த மக்கள் எல்லாரும் அவங்கவுங்க நிலத்துக்கு தேவையான தண்ணிய போர் மூலமா எடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா சரோஜாவுக்கு அப்படி பண்றதுக்கு வசதி இல்ல. சரின்னு பக்கத்து நிலத்துக்காரங்கிட்ட, அண்ணா, என்னோட நிலத்துக்கு கொஞ்சம் உன் போர்ல இருந்து தண்ணி கொடு, உனக்கு புண்ணியமா போகும். அட என்னம்மா நீ, கரண்ட் பில்லு ஓவரா வந்தா அதை நீ கட்டுவியா என்ன? போ போ, இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அப்படி ஒரு நாள் சரோஜாவும் ஜலஜாவும் பேசிட்டு இருந்தப்போ, மருமகளே, நம்மளோட விவசாய நிலத்தை யாருக்காவது வித்துடலான்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிற? என்ன சொல்றீங்க அத்தை? நிலத்தை எதுக்காக விற்கணும்னு சொல்றீங்க? என்ன பண்ண சொல்ற ஜலஜா? ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் நல்லா விவசாயம் பண்ணி ஹாப்பியா இருக்காங்க. நம்ம தான் கஷ்டப்படுறோம். கொஞ்சமா தண்ணி கேட்டா கூட ஏதோ அவங்க சொத்தையே கேட்குற மாதிரி விரட்டுறாங்க. அதான் இந்த நிலத்தை வித்துட்டு இந்த ஊரை விட்டே வெளியில போய் எங்கேயாவது கூலி வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு அழுதுட்டே சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஜலஜா, எதுக்காக அத்தை நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? கண்டிப்பா நமக்கு நல்ல நாள் வரும். இந்த சின்ன விஷயத்துக்காக இப்ப நிலத்தை விட்டுட்டு ஊரை விட்டு போலான்னு சொன்னா எப்படி? நீங்க வேணா பாருங்க, உங்களை திட்டுன அந்த பெரிய மனுஷன் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து உங்களை கெஞ்சுவாரு. கவலைப்படாதீங்க. சரிம்மா, நான் போய் அந்த பிரசிடென்ட் கிட்ட போய் கொஞ்சம் பணம் கடன் வாங்கிட்டு வரேன். வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கோ அப்படின்னு சரோஜா வீட்டை விட்டு வெளியே வரவும் அவங்க வீட்டுல வளர்த்த கோழி அவங்க கண்ணுக்கு படுது. அப்போ சரோஜா, மருமகளே, நாம போய் யாருக்கிட்டையும் கடன் வாங்காம நம்ம வீட்டுல இருக்கிற கோழியை வித்துட்டு அதுல இருந்து வர்ற பணத்துல போர் போடலான் இருக்கேன். என்ன சொல்ற? நல்ல யோசனை தான் அத்தை. ஆனா ரொம்ப காலமா நம்ம வீட்டுல வளர்ந்துட்டு இருந்த கோழி இல்லையா, அதை எப்படி நம்ம மனசார வைக்கிறது சொல்லுங்க? இருந்தாலும் உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதையே பண்ணுங்க அத்தம்மா அப்படின்னு ரொம்ப சோகமா சொல்லியிருக்கா. சரிம்மா, நான் வெளியில போய் யாராவது கோழியை வாங்க தயாரா இருக்காங்களான்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரோஜா வெளியில போறாங்க. அப்படி வெளியில போன சரோஜா நைட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அம்மா ஜலஜா, பக்கத்து ஊர்ல ஒரு கோழி வியாபாரி இந்த கோழிங்களை நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் 2 நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்து இதை பார்த்துட்டு எடுத்துட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. சரி அத்தம்மா, நீங்க இப்ப போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் தூங்கிடுறாங்க. மறுநாள் சரோஜா அந்த கோழி கூண்டுக்கு போய் கோழியை பார்த்தப்ப அவங்க கோழியில புதுசா ஒரு கோழி தென்பட்டிருக்கு. மருமகளே, இது யார் வீட்டு கோழி? பார்க்க அப்படியே தகதகன்னு இருக்கு. அதை கேட்டு ஜலஜா வெளியில வந்து ஆச்சரியமா பார்க்கறா. ஆமாத்த, இந்த கோழி நல்லா இருக்கு, யாரோடது அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்த சமயத்திலேயே அந்த கோழி வேகமா 10 முட்டைகளை போட்டிருக்கு. அதை பார்த்து இவங்க 2 பேரும் ஆச்சரியப்படுறாங்க. அம்மா ஜலஜா, இந்த கோழி யாரோடதோ, ஆனா நம்மளோட பசியை போக்குறதுக்கு தான் வந்திருக்கு. இதுல 3 முட்டையை எடுத்துட்டு போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது செஞ்சு வைமா. சரி அத்தை. சரின்னு ஜலஜா அந்த முட்டையை எடுத்துட்டு போறப்போ அந்த முட்டைகள்ல ஒரு கருப்பு முட்டை அவ கண்ணுக்கு தென்பட்டிருக்கு. அதை பார்த்து மனசுக்குள்ளேயே, என்ன இது, முட்டை இப்படி இருக்கு, ஒருவேளை கெட்டு போயிருக்கும் போல அப்படின்னு நினைச்சு அந்த முட்டைய தூக்கி வீசிடுறா. அதுக்கப்புறம் மீதி இருந்த முட்டைகளை சமைச்சு சாப்பிட்டு அந்த நாளை கழிச்சிடுறாங்க. அதுக்கு மறுநாள் ஜலஜா தன்னோட வீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்துட்டு, அத்தை அப்படின்னு சத்தமா கத்தியிருக்கா. அதை கேட்டு சரோஜா என்ன ஆச்சுன்னு பயந்து போய் வீட்டுக்குள்ள இருந்து ஓடி வந்து பார்த்திருக்கா. அப்போ அவங்க வீட்டுக்கு பின்னாடி வளர்ந்துருந்த அந்த மரத்தை பார்த்து 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. அங்க அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு மரம் வளர்ந்துருக்கு. அந்த மரம் முழுசும் ஒரே முட்டையா இருந்திருக்கு. என்ன இது ஆச்சரியம், இப்படி முட்டையெல்லாம் முளைச்சிருக்கே. அத்தம்மா, நேத்து நம்ம சாப்பிட்ட முட்டையில ஒரு கருப்பு முட்டை இருந்துச்சு. அதை நான் தான் இங்க வீசி எறிஞ்சேன். அது இப்ப இப்படி மரமா வளர்ந்துருக்கு அப்படின்னு பேசி 2 பேருமே அந்த முட்டை மரத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டே அந்த நாள் ஓடிடுது. அதுக்கு மறுநாள் வந்து அவங்க பார்த்தப்ப அந்த மரத்துல 2 கருப்பு முட்டை முளைச்சிருந்துச்சு. அதை எடுத்துட்டு போய் அவங்க வீட்டோட பின்புறத்துல நட்டிருக்காங்க. அதுக்கு மறுநாள் இன்னும் நிறைய மரமா வளர்ந்து அதுலயும் கருப்பு முட்டை காய்ச்சி தொங்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அந்த முட்டைகளை எல்லாம் பறிச்சு அதை வித்து ரொம்ப பணம் சம்பாதிக்கிறாங்க.
ஒரு காலத்துல யாரெல்லாம் சரோஜாவுக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாருமே இப்ப சரோஜா கிட்ட வந்து கடன் கேட்டிருக்காங்க. அதை பார்த்து ஜலஜா அன்னைக்கு சொன்னது நிஜமாயிட்டதை நினைச்சு ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிறாங்க.